நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. ஆவி யானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவி யானவரே சொல்லி இந்த காலை பொழுதிலே நான் நானாக வந்திருக்கிறேன். நானாக தானாக வந்திருக்கிறேன். இது இந்த குடும்பத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும், இந்த குழுவிலே இந்த இணைப்பிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஏசாயா 49:15 சொல்வதை போல ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாள், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுவேன். பிள்ளை அழும்போது மடியில் போட்டு தலையை கோதுற மாதிரி நம்ம கண்ணீரை பார்த்து கலங்குகின்ற தாய் போல, ஆறுதல் தருகின்ற தாய் போல, ஒருவனை அவளுடைய தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி உங்கள் இல்லத்தில் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஆண்டவரை தேடு, தாய் போல தேற்றும் கடவுள், தந்தை போல ஆற்றுகின்ற தேவன், ஒரு அப்பாவை போல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லைன்னு சொல்லி
தகப்பன் போல. வாசிக்கலாம். சங்கீதம் 103:13. சங்கீதம் 103:13. ஆமென். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் தந்தை ஆண்- தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். ஆமென். ஒரு தந்தை தோள் கொடுத்து தூக்குற மாதிரி, தாய் கர்ப்பப்பையில வயிற்றுல சுமக்கிறா. தொப்புள் கொடி கட்டான முடிஞ்சு போச்சு, ஆனால் தாயுடைய பாசம் வேறு. ஆமென். தகப்பன் அப்படி அல்ல, தோள் மேல சுமந்துட்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான்லாம் என் மகனை இந்த குழந்தையா இருக்கும்போது இந்த தோல் 2 தோல் தூக்கி மேலே வச்சுக்குவேன். பாடுறா, எனக்கு மேலே நீ பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் அப்பா. அப்பாவை புரிஞ்சுக்கிறதே இல்லை நம்ம. தோல் மேலே தூக்கிட்டு போவார். அம்மா வயிற்றுல பேத்துட்டு கீழே இறக்கிறதோடு சரி, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் தகப்பன் தன் பிள்ளைக்கு எதிர்காலத்தை காட்டுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளை எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவன் நல்லா இருப்பான்ற தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தோள் மேலே தூக்கிட்டு நடப்பார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோருக்கு இறங்குகிறார். தந்தை தோள் கொடுத்து தூக்குற மாதிரி உங்களை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார், பலன் தருகிறார். ஆமென். வழிநடத்துகிற தேவன். ஆனால் நீதிமொழிகள் 3:12 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். ஆமென். தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார். அவர்களை கண்டிக்கிறார். ஆமென். ஆமென். தந்தை தன் நேசிக்கும் மகனை தண்டிப்பது போல் ஆண்டவர் யாரிடம் அன்பு கூறுகிறாரோ அவரை கண்டிக்கின்றார். ஆமென். அப்ப தாயின் அன்பு தேற்றுதல். தாய் என்ன செய்வா? காயமாச்சா, அடிப்பா, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு, மருந்து போடுவா, பசிச்சா சோறு ஊட்டுவா, பயந்து போன பிள்ளைய அணைச்சிக்குவா. மியூட் போட்டுக்கங்க. காயமான பிள்ளைக்கு மருந்து போடுறவ தாய், பசிச்சா சோறு போடுறது, சோறு ஊட்டுவா. சாப்பிடல, என் பிள்ளை சாப்பிட, எப்படியாவது என் பிள்ளை சாப்பிடணும் ஊட்டுறவா. பயந்து போய் நிற்கிறாளா பிள்ளை, அவளை அரவணைச்சிக்குவா. அதனால தான் தேவன் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார். இன்னைக்கு உன் பிள்ளை உடைஞ்சு போயிருக்காளா, மனசு உடைஞ்சு போயிருக்காளா? சங்கீதம் 147:3 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 147:3. ஆமென். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றவர். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றவர். ஆமென். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், காயங்களை கட்டுகிறார். தாயுடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பு. ஆனால் தந்தையுடைய அன்பு எப்படி இருக்கணும்? தந்தையுடைய அன்பு ஆறுதல் பிளஸ் வழி நடத்துதல். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தந்தை என்ன செய்வாரு? வேலையை கத்து தருவாரு. ஆமென். விழுந்தா தூக்கி விடுவார். ஆமென். அவனுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவார். ஆமென். எத்தனையோ சூழ்நிலை இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறது உன் தந்தை போட்ட பிளான்னால தான் நீ நல்லா இருக்க. ஆமென்.
சங்கடங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், இடையில உனக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருந்திருக்கலாம். இன்றைக்கி நீ ஆசீர்வாதம் இருக்க காரணம் உன் தந்தை உனக்கு போட்ட பிளான். ஆமென். அல்லேலூயா. கோபம் இருக்கலாம் அப்பா மேலே, எங்கள் அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, தப்பு. அப்பா செஞ்சுட்டு அது சரியாக இருக்கும். ஆமென். ஆனால் அது பிள்ளைகளுக்கு இப்போ அந்த நேரத்தில் புரியாது. என்ன கொண்டு போய் படுகொலியில் தள்ளிட்டாரு, அங்கே தள்ளிட்டாரு, இங்கே தள்ளிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, வேதனைப்படுங்க. அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளை நிற்குவாங்க. ஆமென். அல்லேலூயா. தந்தை வேலையை கற்று தருவார், விழுந்தா தூக்கி விடுவார், எதிர்காலத்துக்கு திட்டம் போட்டு ஒன்று சரி பண்ணுவார். ஆமென். அதனால தான் சங்கீதம் 37 நேற்று வாசித்தோம், 23ஆம் வசனம். சங்கீதம் 37:23 சற்று வேகமாய். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். ஆமென். காலடிகளை, உன்னுடைய நடைகளை உறுதிப்படுத்துவார். ஆமென். இது ரெண்டும் சேர்ந்தவர் தான் கடவுள். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்று. ஆமென். உன் தாய் தந்தை தவறலாம், ஆனால் நம் பரலோக தேவன் தவறவே மாட்டார். ஆமென். உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். சங்கீதம் 27:10 வாசிக்கலாம். சங்கீதம் 27:10. ஆமென். ஆமென். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். வேலை முடிஞ்சது. ஆமென். தாயின் மடி போல் என்னை அணைத்து தேற்றுகின்ற தாய், தந்தை கை போல் என்னை பிடித்து நடத்துகின்ற நான் தனியாக இல்லை என்பதை உணர வைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நான் தனியாக இல்லைப்பா, நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. ஒரு நிம்மதி இல்லை, ஒரு மனக்கசப்பு, மன வேதனை, மன சோர்வு, உள்மன காயங்கள். ஒவ்வொரு நாளும் எல்லாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்களாம் இப்படி இருக்காங்களே, அவங்களாம் அப்படி. ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே எல்லாம் நல்லா இருக்காங்க? ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. மகளே, உன்னை கைவிட மாட்டார். எந்த குறையும் உனக்கு இருக்கா? குறைகள் இருக்கணும். நீ தனியா இல்லை என்பதை ஆண்டவர் இன்னைக்கு உணர வைக்கிறார். நீ தனியா இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய இரக்கமும் ஆறுதலும் எனக்கு போதும்னு சொல்லி. போதும் ஆண்டவரே. நீங்க அழும்போது அவர் தாய் போல இருக்காருன்னு விசுவசிக்கணும். ஆமென். நீங்க தடுமாறும் போது அவர் தந்தை போல இருக்காருன்னு விசுவசிக்க. ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே என்று சொல். பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருபவரேன்னு சொல்லி. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஆமாண்டவர், என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். நீங்கள் போதுப்பா என் வாழ்க்கையில், நீங்கள் மட்டும் போதுப்பா. நீங்கள் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பப்பா. நீங்கள் மட்டும் இல்லைனா
எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும், நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். எத்தனை நாம் பாவங்கள் செய்திருந்தாலும் உரிய நேரத்தில் எங்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்தீரப்பா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. தனிமையாக இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிற, இரவில் உன்னுடைய தூக்கத்தில் நீ கண்ணீர், உன்னுடைய தலையாணி நனைஞ்சு போகுதா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், என் மகளே கலங்காதே, என் மகனே கலங்காது, என் தேவ பிள்ளையே கலங்காது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் தருவேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்துக் கொள்வேன், நான் உன்னை அரவணைப்பேன், நானே உன்னை சுமப்பேன், உன் முதுமை வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், அப்படியே இருப்பேன், நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன் என்று சொல்லி கடவுள் ஒவ்வொரு நாளும் பேராவலோடு இயங்குகிறார். என்னை தேடுபவர்கள் யாராவது உண்டோ என்று சொல்லி, உதாரி தகப்பனை போல, உதாரி மைந்தனை தான் நாம் தேர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்ம தகப்ப தான் உதாரியாக இருக்கிறோம். ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டானே, அவன் இஷ்டப்படி போயிட்டான், என் பிள்ளை நான் சொன்னபடி கேட்கலையேன்னு சொல்லி அந்த மனம் திரும்பிய அந்த உதாரி பிள்ளை திரும்பி வரான். ஓடி போவேன், ஓடி போவேன், தந்தையிடம் நான் ஓடி போவேன்னு சொல்லி தன் குற்றங்களை மறந்து, செய்த தவறுகளை உணர்ந்து என் தாய்மடியில் வந்து தவழுகிற பிள்ளையை போல ஓடி வருகிறான். தந்தை அவன் வருவதை கண்டு, தூரத்தில் வருவதை கண்டு ஓடி போய் கட்டி அரவணைக்கிறதே. இன்று நீ கவலையோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா? உன்னை அரவணைக்கிறதே, உன்னை அரவணைக்கிறதே, உன்னை எப்பொழுதும் அரவணைத்து கொண்டே இருக்க ஆசைப்படுகிறதே. அவர் சமூகத்தில் வந்துரு, அவர் பார்த்து கொள்வார். உன் பாரங்களை எல்லாம் அவர் சமூகத்தில் வச்சிரு, அவர் பார்த்து கொள்வார், அவர் உன்னை வழி நடத்துவார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். என் தேவன் பார்த்து கொள்வார், உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உன் தேவைகள் அனைத்தையும் அவர் செய்வார், ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் செய்வார். பொறுமையோடு காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். காத்திருத்தல் அவசியம். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், யாருக்கும் உதவாதவன், உருக்குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன் சொல்லி கவலையோடு இருக்கிறாயா? என் அருமை மகளே, சகோதரனே, சகோதரியே, ஆறுதலின் தெய்வம், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தை போல, தாய்மடியில் தவழுகின்ற
குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், எதை குறித்தும் கவலை இல்லையே. என் இயேசு தேற்றிடுவார், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல. தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான் சொல்லு. அவர் மடியில் சாஞ்சிக்கோ, ஒரு தோள் மேலே சாஞ்சிக்கோ. அரவணைக்க பேராவலோடு காத்திருக்கிறார். கவலைப்படாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாத மகனே, எதுக்கும் கவலைப்படாது. நான் உன் கூடவே நடக்கிறேன், உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். உன்னை கையை பிடிச்சி நான் தான் நடக்கிறேன். நீ நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு நீ போட்டு அடுத்த ஸ்டெப்பு என்னுடைய கால் தான் இருக்குது. என் காலை நீ மிதிச்சு வா, என்னுடைய வழியில் நடந்து வா, நான் சொல்கிற மாதிரி செஞ்சு வா. அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று தாய் மரியாள் சொன்னதைப் போல நாமும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென்.